அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பக்கெட் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போதோன்னா, ஒரு 100cc நம்ம இன்ஜின் நிறைய பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஸ்பெண்டர் ஓல்டு, ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு, அதுக்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், எப்படி வாஷரு, அந்த லாக்லாம் எப்படி போடுறது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். கியர் ஃபிட்டிங் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இப்போது இன்ஜினை பற்றி நிறைய விஷயம் பண்ணிட்டேன். பேஷன் ப்ரோலையும் உங்களுக்கு இன்ஜினை பற்றி நான் காமிச்சிருப்பேன். ஸ்பெண்டர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுமாரி கியர் எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், பிஸ்டன் மேலே வருது ஐஎன்னு, அந்த என்ஐன்றது கேசிசின்றது என்னென்னு கேட்டார். இந்த ஐஎன் அதுன்றது வந்து இன்லெட் வால்வ் வந்து நம்ம பிஸ்டன் மேலே வராது. கேசிசின்றது ஹீரோவில் வந்து பார்ட் நம்பர் அது, ஓகேங்களா? அதால் ஒரு விஷயம் இல்லை. ஹீரோண்டா பொருள் நீங்கள் எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் கண்டிப்பாக கேசிசின்னு ஒரு பார்ட் நம்பர் அது, ஓகேங்களா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி அந்த ரைட் சைடில் அந்த காப்பர் வாஷர் எதுன்னு கேட்டிருக்காரு. ஆயில் அந்த சைடு தான் போயிட்டு வரும். அதனால் இந்த கமெண்ட் அவருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்ஜினை பிரிச்சாச்சு. அந்த கீரை எப்படி நம்ம மாற்றி எப்படி ஃபிட் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்ஜின் நிறைய வீடியோ பார்த்துருப்போம். இப்போ கீரை எப்படி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது வந்து ஒரு 100cc இது ஃபஸ்ட் கீரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஓகேங்களா? இந்த கீரை வந்து டீத் வந்து ஏற்கனவே நம்பர்லாம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இது எப்படி கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்து தனித்தனியாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் கீர் எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும், ஓகேவா? இந்த ஷார்ட்டில் ஃபிக்ஸடாக இருக்கும். செகண்ட் கீர் இது எப்படி மாட்டேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் கீர் எடுத்துகிட்டு இந்த செகண்ட் கீர் பார்த்திங்களா, இந்த டேப்பில் இருக்கும், அந்த சைடை வந்து இதில் ஃபிட் பண்ணணும், ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாஷர் போடணும், ஓகேங்களா? இது கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வாஷரு, அதுக்கப்புறம் இந்த லாக் வரும், ஓகேங்களா? இதில் கொஞ்சம் மறைச்சினா கூட கியர் ஷிஃப்டிங்லாம் ஹார்டாக இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி டூல்ஸை வச்சு இது பண்ணால் தான் இதெல்லாம் பெண்ட் ஆகாது, ஓகேங்களா? செகண்ட் கியர் நீங்கள் மாட்டும் போது ஃபஸ்ட்டு வாஷர் போடணும், அதுக்கப்புறம் இந்த லாக் போடணும், ஓகேங்களா? லாக் போட்டு கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர், ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபிட்டிங் இருக்கும் கரெக்டாக. இப்போ இந்த தேர்ட் கியர் பார்த்தீங்கன்னாவே இதில் பாருங்கள், இந்த பள்ளமாக இருக்குல்ல, இந்த பள்ளமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் இதுமாரி டேப்பராக வச்சுருப்பாங்க. ஏன்னா இது போய் இங்கே போய் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும், ஓகேவா? அதனால் இந்த கியர் இப்படி வரும். இதில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லாக் வரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாக் வரும், அதுக்கப்புறம் தான் வாஷர் வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளான வேலை தான் இது. நம்ம ஒரு 100cc ஃபிட் பண்ணுறது ஸ்பெண்டரு, பேஷனு, சிடி டான் எல்லா வண்டிக்கும் 100cc இப்படி தான் வரும் இது. ஓகே, கரெக்டாக லாக் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் வாஷர் வரும், ஓகேங்களா? இந்த வாஷர் இப்படி வரும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்து கீரை எதுங்களா, இந்த கட்டு மாதிரி இருக்கிறதுக்குள்ள இந்த கட்டு வந்து இந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஓகே, இதை எப்படி போட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா, ஒரு கீரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? இதில் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 10 மாதிரி ஃபஸ்ட்டு வாஷரு, அப்புறம் லாக்கு, ரெண்டாவது வரும்போது ஃபஸ்ட்டு லாக்கு, ரெண்டாவது வாஷரு, அவ்வளோதான். இது மெயின் ஷாஃப்ட் இது, ஓகேவா? இதே கவுண்டர் ஷாஃப்ட்டில் இதேமாரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கவுண்டர் ஷாஃப்ட்டை காமிக்கிறேன் நான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கவுண்டர் ஷாஃப்ட்டு ஃபிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபிக்ஸட் கியர்லாம் கிடையாது, ஓகேங்களா? இது ஷாஃப்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு வாஷர் ஒன்று போடுங்க. இதில் வாஷர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஒன்று வரும். இங்கே ஒரு லாக் போடுறது தான் இருக்கும். அதனால் கலைகளாக பண்ணாதீங்க. கவுண்டர் ஷாஃப்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம சின்ன ஸ்ப்ரைட் உட்கார இடம் வந்து, ஓகேவா? இங்கே பார்த்துங்க, ஒரு வாஷரு, ஒரு லாக் போட்டு இந்த கீரை ஃபிட் பண்ணணும். இதை ஃபிட் பண்ணிட்ட ஒன்று தான் நம்ம லாக் பண்ணோமே. இது பின்னாடி நிறைய வண்டி போகுது, டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. லாக்கு கரெக்டாக போடுங்க, பெண்ட் ஆகாமல். ஓகே, இப்போ இந்த மாதிரி தெரியுங்களா, இந்த ப்ளே இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் கீரை மாட்ட போகிறோம்.
இதில் ஒரு புஷ் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஒரு வாஷர். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த இது டேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஹோல்ஸில் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கமிச்ச மாதிரி தான் உங்களுக்கும். இது கவுண்டர் ஷாஃப்ட் இது. ஓகே, இப்படி போட்டு இது ஒரு வாஷர் வரும். அதுக்கப்புறம் வைக்கும். ஓகேங்களா, இதுக்கு மேலே சின்ன வாஷர். இந்த வாஷர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து கேஸில் வரும் அந்த வாஷர். ஓகேங்களா, கேஸில் உட்கார வச்சு தான் நம்ம பண்ணணும். இது வாஷர் மிஸ் ஆச்சுனாவே உங்களுக்கு கீர் போடாமல் வீல் சுற்றினே இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் வருது பார்த்தீங்களா, அது இந்த அளவு தான். இந்த வாஷர் வந்து திருப்பி போடுறதுனால தான் பிரச்சனை. இந்த வாஷர் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வாஷர் இல்லைனாவே வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாவே வீல் தானாக சுற்றினே இருக்கும், கீரே போடலாம் கூட. அதனால் வாஷர் முக்கியமாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஷாஃப்ட் இது. இது கோயிலாம் கற்றுது பாருங்கள். ஓகேவா, இதில் அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும், செகண்ட் அதை சின்னது, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேங்களா, அப்படியே ஆப்போசிட் மெயின் ஷாஃப்ட்டுக்கும் கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கும் இப்படி இருக்குங்க. சரிங்களா, இது மெயின் ஷாஃப்ட்டு. ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இதை கீர் ஃபோரில் வச்சு நம்ம கேஸில் உட்காருதுன்னு பார்க்குறேன். இப்போ நம்ம கீர் செட் பண்ணியாச்சு. இப்போ கேஸில் வந்து நம்ம பேரிங் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் இன்ஜினை பிரிச்சாவே கண்டிப்பாக இந்த மெயின் ஷாஃப்ட் பேரிங்கை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இவ்வளோ ஓடுது அவ்வளோனால இன்ஜினை பிரிச்சாவே கண்டிப்பாக இந்த பேரிங்கை மாற்றி ஆகணும். இது விலைனா 85 ரூபா தான் இருக்கும். ஏன்னா இது போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை வரும். நீங்கள் வண்டி ஓட்டும் போதே கிளச்சு தானாகவே ஆடும் பார்த்தீங்களா, இந்த பேரிங் போச்சுன்னா தான் அந்த ஃபீலிங் வரும் உங்களுக்கு. அதனால் இந்த பேரிங்கை மாற்றிடுங்க. இதுக்கு கரெக்டான டூல்ஸ் வச்சு தான் நம்ம காட்டினோம் இதை புல்லரு. ஓகே, இந்த மாதிரி புல்லர் வச்சு தான் நம்ம கட்டினேன் இதை. இதுமாதிரி தட்டினாவே இந்த பார்த்தீங்களா பேரிங் இவ்வளோ சேர்த்தாச்சு. இந்தமாரி புல்லர்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த கேஸ்லாம் இந்த டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம புது பேரிங் கரெக்டாக அதில் வச்சு செட் பண்ணி அடிக்க வேண்டியதான். இந்த பேரிங் எல்லாமே மாற்றிருங்க இன்ஜினை பிரிச்சாவே. பார்த்தீங்களா, இதான் மெயின் ஷாஃப்ட் பேரிங். இது விலை பார்த்தீங்கன்னா 85 ரூபா தான். ஓகே, இப்போ நம்ம பேரிங் போட்டு அப்படி தான். ஓகே, இதுமாரி உள்ளே போய் செட் ஆகிடும். இதுமாரி ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேவா, அப்புறம் இந்த பேரிங்கை தட்டி எடுத்துட வேண்டியதான். இந்த ஆயில் சீல் எடுத்துகிட்டு தன்னாவே வேண்டுறோம். ஓகேவா, ஓகே. இந்த பேரிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம செயின் ஸ்ப்ரைட்டில் வர பேரிங் தான் இது. ஓகேங்களா, இது வந்து இன்ஜின் கேஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பண்ணுறது ஓல்டு ஸ்பெண்டர். இது ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, ஸ்பெண்டர் 100cc எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா, பேஷன் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம புது கீர் போடுறோம், புது பேரிங்கு. ஓகே, இந்த பேரிங்க ஓகே. இப்போ நம்ம பேரிங் வச்சாச்சு. ஓகே, கவுண்டர் ஷாஃப்ட்டு மெயின் ஷாஃப்ட் பேரிங் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை நியூட்ரல் பிளேட் சுவிட்ச் இது. ஓகேவா, இது உள்ள தள்ளி தான் நம்ம கீரை செட் பண்ணுமே. அப்படியே கீரை செட் பண்ணிங்கனாவே அந்த பிளேட்டு கட் ஆகிடும். அதனால் இது கொஞ்சம் உள்ளே போகணும். உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மாட்ட போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், உள்ள தள்ளியாச்சு. இது மேலே இருந்தாவே மேலே இருக்கக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும் இது. ஓகே, இப்போ நம்ம கீரை அசம்பிளி பண்ணோம். பேரிங்லலாம் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போதும். ஓகே, ஸ்பெண்டர் பார்த்தீங்களா, கிராங்க் ஷாஃப்ட் வந்து 3400 வரும் புதுசு. ஓகே, இப்போ நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டு இங்கே லைட்டாக ஆயில் போட்டு பேரிங் கரெக்டாக வர வேண்டாம். ஓகே, இந்தமாரி இருக்கணும். இந்த வழியாக ஆயில் போடணும். இந்த வழியாக ஆயில் போட்டு இதுமாதிரி ரொட்டேஷன் பண்ணி இந்த கீழ் சைடு ஆயில் வரணும். ஓகேவா,
ஓகே ஓகே. எதுவும் ஆயில் வருது? இதுமாரி ஆயில் வரலன்னா கண்டிப்பாக கிராங்க் ஷாஃப்ட்டில் ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம். இது கை வழியாக ஆயில் வரணும். ஓகே. இப்போ இந்த கீருக்கு மேலே தான் நம்ம ஆயில் போட்டுறணும். ஓகே. இந்த இன்ஜின் வந்து நான் அசம்பிளி பண்ணது ஏற்கனவே பேஷன் ப்ரோவில் காமிச்சிருப்பேன். இப்போ ஸ்ப்ளெண்டரில் காமிச்சேன், சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இங்கே டபுள் பின் வரும், இங்கே டபுள் பின்னு. இப்போது ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், இதுமாரி இந்த என்னென்னா இந்த கேசிசி என்னன்னு கேட்டிருந்தார். இன்றது இன்லெட் வால்வு. ஓகேங்களா? இது வந்து டாப்பில் வரும். ஓகேங்களா? கேசிசின்றது இதோட பார்ட் நம்பர். இது ஹீரோண்டாலாம் பொறுத்த வரைக்கும் கேசிசின்றது பொருளோட பார்ட் நம்பர் தான் இந்த கேசிசின்னு கொடுப்பாங்க. அதுதான் இந்த கேசிசின்றது. ஓகேவா? கேசிசின்றது பார்ட் நம்பர். இந்த ஐஎன் இதெல்லாம் போகிறது இன்லெட் வால்வு. ஓகேங்களா? இது டாப்பில் வரும். ஓகேவா? அதேமாரி ஹெட்டில் வந்து ஒரு காப்பர் வாஷர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த காப்பர் வாஷர் எதுக்கு 4 வாஷரில் ஒரே ஒரு வாஷர் வந்து காப்பர். அது வந்து ஏன்னா அந்த ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகிற இடம் அது இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஆயில் அந்த சைடு தான் போயிட்டு ஹெட்டெலாம் இது போயிட்டு வரும் கேம் ஷாஃப்ட்டுக்கலாம். ஓகே. இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஷர்ட் பேரிங்கு இதுலேயும் ஒரு ஸ்ப்ராக்கெட் பேரிங் வரும். ஓகேவா? இதை வச்சு தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, க்ளோஸ் பண்ண. க்ளோஸ் பண்ணும்போது கிக்கரை வந்து நம்ம ரிவர்ஸாக பிடிச்சி தான் பண்ணலாம். ஓகே, கேஸை உட்கார வச்சாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் பேஷன் ப்ரோ ஏற்கனவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோவை. அந்த வீடியோவை பார்த்துங்க. ஏன்னா இப்போ கீர் செட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. இதோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இந்த வீடியோலாம் நம்ம ஷேர் பண்ணுங்கள். இது இன்ஜின் பிரித்து நம்ம பண்ணுறதால இது ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா எல்லா வண்டியும் நிறைய பிரித்து பண்ண முடியாது. பிரித்து பண்ணுறதா இருந்தால் நம்ம வீடியோவை பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு கீரை எப்படி வாஷர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகே. இதோட நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். ஓகே, பாய்.